அண்மை செய்தி, திருபுவனத்தில் இளைஞர் லாக்அப் டெத் சம்பவத்தால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் தொடர்ந்திருக்கிறது. இளைஞரின் உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது 1000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோவிலில் தற்காலிக காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் லாக்அப் டெத் மரணத்தை கண்டித்து இளைஞரின் உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது 1000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றிருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிவகங்கை செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜேஷ், அங்கு தற்போது என்ன நிலை? இளைஞரின் மரணம் பெரும் பதற்றமான ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்து அருகே இருக்கக்கூடிய மடப்புரம் ஆலயத்தில் காவலாளியா பணியாற்றுவது அஜித்குமார். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு நகை திருடு போன சம்பவம் தொடர்பாக அவரை விசாரணைக்கு அனுப்பி சென்றனர். நேற்று இரவு அவர் மரணம் அடைந்து தற்பொழுது அவர் மதுரை மருத்துவமனையில் உடல் பிரேத பிரச்சனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் தெரிஞ்சதும் அந்த பகுதி மக்களும் அவருடைய உறவினர்கள் அந்த பகுதியில் ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நேற்று ஏற்படுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து இன்று காலை அவருடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இதுல எந்த விதமான உடன்பாடு எட்டாதனால அந்த மக்கள் உடனடியாக அங்கிருந்து அறநிலைத்துறை மடப்புறம் ஆலயத்துக்கும் மற்றும் அறநிலைத்துறை அலுவலகத்தையும் ஒரு 1000த்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் பேரணியாக சென்று தற்போது அந்த முற்றுகை போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவருடைய கோரிக்கை பிரதானம் என்ன இருக்குன்னா, குற்றத்துக்கு தொடரக்கூடிய அந்த காவலர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், இறந்தவருடைய குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தற்போது வரை அந்த போராட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அங்க எந்த விதமான உடன்பாடுனால திருமண மண்டபத்தில் இருந்த கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து கிளம்பி தற்போது திருப்போணம் மடப்புறம் ஆலயத்துல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறையினர் அவர்கிட்ட எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் ஈடுபடாதனால தொடர் போராட்டத்தினால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்குமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.